பீகார்ல இந்த ஆண்டு இறுதியில் சட்டப்பேரவை தேர்தல் நடக்க இருக்கு. இந்த தேர்தலில் வெற்றி பெற முடியாது அப்படின்னு நினைச்ச பாஜக தேர்தல் ஆணையம் மூலமா வாக்காளர் பட்டியலில் முறைகேடுகளை செஞ்சுட்டு வரதா எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியிருக்காங்க. அதாவது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் அப்படிங்கிற பெயர்ல ஜூலை 23ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 53 லட்சத்திற்கும் அதிகமான வாக்காளர்களை வாக்காளர்கள் பட்டியலிருந்து நீக்கியிருக்கு தேர்தல் ஆணையம். இது மட்டும் இல்லாம அடுத்த 2 நாட்கள்ல மேலும் 12 லட்சம் வாக்காளர்களை தேர்தல் ஆணையம் நீக்கியிருக்கு. இது மூலமா நீக்கம் செய்யப்பட்ட மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 65,20,000 உயர்ந்திருக்கு. இறப்பு, நிரந்தர குடியேற்றம் 2 இடங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு காரணம் சொல்லி வாக்குரிமை நீக்கம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு. இன்னும் 1.5 லட்சம் வாக்காளர்கள் படிவங்கள் வாங்கப்படலை அப்படின்னு தேர்தல் ஆணையம் விளக்கம் கொடுத்திருக்கு. ஒரு தொகுதிக்கு சராசரியா தேர்தல் ஆணையம் 23,000 வாக்குகளை நீக்கியிருக்கு. அதே மாதிரி குறிப்பிட்ட அளவுல தேர்தல் ஆணையம் புதிய வாக்காளர்களையும் சேர்த்திருக்கிறாங்க. இது பலத்த சர்ச்சையை கிளப்பியிருக்கு. பாஜகவும் தேர்தல் ஆணையமும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு எதிர்க்கட்சிகளுக்கு வாக்குகள் கிடைச்சிடக்கூடாது அப்படின்னு இந்த கூட்டு சதியில இறங்கி இருக்கிறதா சொல்லி நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் தொடர்ச்சியா அமளியில ஈடுபட்டு வராங்க. இது ஒரு பக்கம் இருக்கும்போது பீகாரினுடைய கதிகார் மாவட்டத்தில் உள்ள பர்சோய் சட்டமன்ற தொகுதியில தொகுதி மேம்பாட்டு துணை பிரிவு அதிகாரி தாம் மனரீதியா துன்புறுத்தப்படுறதா சொல்லி மாவட்ட ஆட்சியர்கிட்ட தன்னுடைய ராஜினாமாவை சமர்ப்பிச்சிருக்கிறாரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தன்னை தேர்தலில் முறைகேடு செய்யணும்னு சொல்லி நிர்பந்திக்கிறாங்க. இதுக்கு மறுத்தா 24 மணி நேரத்துல வேலையை விட்டு நீக்கிடுவோம் அப்படின்னு மனரீதியா துன்பம் கொடுக்குறாங்க அப்படின்னு அவரு புகார் தெரிவிச்சிருக்கிறாரு. இதே மாதிரி பல அதிகாரிகள் தங்களை முறைகேடு செய்யறதுக்கு தேர்தல் ஆணையம் தூண்டுது அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டுகளை சொல்லிட்டு இருக்கிறது பலத்த சர்ச்சையை கிளப்பியிருக்கு.